வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கண்ணம்மா பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ தான். இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம தனுஷ் அவர்கள். ரெட்டை படத்தில் வந்து இந்த ஒரு சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பற்றி பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, கமெண்ட்லேயே பண்ணியிருந்தாங்க இதை பற்றி எடுத்து பேசுங்க, எடுத்து ரியாக்ஷன் பண்ணுங்கன்னு. நான் வந்த ஃபர்ஸ்ட் டே இதை வந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு முறையும் இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்து வைப்பேனா, சரி அப்புறம் பண்ணலாம் தட்டி கழிச்சு விட்டு அந்த பாட்டு நல்லாவே வைரல் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் பண்ணும்போது அது ரெக்கக்னைஸ் ஆகாது. ஸோ தட்ஸ் ரியல் ட்ரூத். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டுக்கு சாம் சிஎஸ் அவர்கள் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அருண் விஜய், சித்தி, டானியா, ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் கிறிஷ் திருக்குமரனுடைய டிரெக்ஷன். இதை தாண்டி இந்த பாட்டை ஃபஸ்ட்டாக கேட்டு வந்தால் நம்ம தனுஷ் வேற பாடுறாரு. அண்ட் இந்த காம்போ வந்து இட்லி கடையிலையும் இருக்குது. அதுக்குள்ளே இங்கிட்டும் இணைந்து ஒரு பாடலே பாடியிருக்காரு அவர். ஸோ ரெடியாக மக்களே, அருண் விஜயோட நடிப்பு வேறு எப்படி இருக்க போகும்னு தெரியல. ஸோ இந்த பாட்டை பார்த்துட்டு வந்தாங்க. ஓகே, 3, 2, 1 and here we go. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் சாம் சிஎஸோட மியூசிக்கை கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவனை புது பாட்டு. அடியே உன்னை பார்க்கும்போது அப்படியே உருகிற நானே, அழகே உன்னை பார்க்கும்போது அப்படியே செதுற நானே, அடியே உன்னை பார்க்கும்போது அப்படியே உருகிற நானே, அழகே உன்னை பார்க்கும்போது அப்படியே செதற நானே, கண்ணாடியே கண்ணாடியே துண்டாக்கி துண்டாக்கி போறப்போ சொல்லாமலே சொல்லாமலே சொல்லாம கொன்னுட்டு போறப்போ, யாரு நீ தாரக என் நெஞ்சில ஏன் வந்த, யாரு நீ தேவத ஏன் வாழ்வ நீயே அழகா செஞ்ச கண்ணம்மா 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 நீ செல்லம்மா 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 நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ, கண்ணம்மா 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 நீ என் வாழ்வுல செல்லம்மா 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 நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ. மேகம் கற்காத வைப் இல்ல. பந்து மேலதான் காலந்தோறும் நீலதான் ஆசையோடு கூடதான் வான்போடதான், யாரும் என்ன இப்படி மாத்தினது இல்லடி, நீ இல்லாத வாழ்க்கைதான் தேவையில்லடி, பெண்ணே பெண்ணே நீ இல்லாம வாழுறது சத்தியமே இல்லாது கஷ்டம், கண்ணே கண்ணே வேறு யாரும் செய்திடாத ஆழமான காதல் செய்ய இஷ்டம், ஓ அன்பே நீதா எந்தன் வாழ்வின் எல்லாமே, கண்ணம்மா 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 நீ வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ, செல்லம்மா 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 நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ, கண்ணம்மா 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 நீ என் வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ, செல்லம்மா செல்லம்மா நீ என்ன கொஞ்சி கொஞ்சி ஆசை வச்ச செல்லம்மா நீ. இந்த ஒரு வயலின் போர்ஷன் சூப்பரா இருக்கு. ஆமால மான்காலத்தை டைரக்டர் நானும் யோசிச்சுட்டு
கேட்க நல்லா இருந்துச்சு. டி சீரிஸ் நம்மளுக்கு நம்ம தெரிவிச்சிடலாம் நம்ம கிரெடிட்ஸையும். அண்டு தனுஷோடைய குரலே வந்து அதே தான், அவருடைய குரலில் ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பாட்டுக்கான ஒரு 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 இதுவே வேறு மாதிரி இருக்கும் கேட்கும்போது. ஆனால் இந்த பாட்டில் என்னென்னா எனக்கு அதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் நம்ம 2 பேரும் ஆடுறாங்கல்ல, அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதுதான் அந்த செல்லம்மா வருது இல்லை, ஸோ அந்த போர்ஷன் தான் எனக்கு பிடிச்ச. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த டான்ஸ் மூவோட வருது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோல் சாங்க்கு இது மட்டும் தாங்க எனக்கு கேட்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அதுவும் சாம்சியஸோட மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு அவர் பண்ணுறாரு. அண்ட் இந்த பாட்டில் கூடுதலாக வந்து வயலினும் ஃப்ளூட்டும் தான் இந்த பாட்டை எடுத்து ஒரு ஒரு ஃப்ளோலே கொண்டு போகிற 2 இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் மியூசிக் வைஸ் கேட்கும்போது சாம்சியஸோட மியூசிக் எப்படியுமே அவர் மெலடி தந்தாலே அது நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு அப்படியே மேகம் கற்காத வைப் தான் அது, நீங்கள் அந்த அவுட்ஃபிட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது இப்போ தான் நான் யோசிக்கிறேன், அந்த தமிழில் கூட நான் யோசிக்கல அது அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு அருண் விஜயோட இதில். ஸோ அது அப்படியே அங்கே ரிவீட் அடிக்குது, அங்கே போயிட்டு இங்கிட்டு வந்திருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் வச்சுக்கிறேன் அட்லீஸ்ட் தனுஷோடைய ஒரு அந்த லிரிக்கல் வீடியோ பாடும்போது ஒரு இது இருக்கணும் பூத்தில், ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்டில் வர்த்திட்டு கேட்க நல்லா இருந்துச்சு. ஸ்லோ பாய்சன் தான் இது வந்து கேட்க தான் இந்த மாதிரி பாட்டெலாம் மேபி இன்னும் கொஞ்ச நாள் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் அருண் விஜய் வேறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய படங்கள் இப்போது இனி வர்றதுக்கான லைனப் நிறையா இருக்குது. அண்ட் அந்த வரிசையில் இந்த படம், அதுக்கு முன்னாடி வரப்போகிற படம் வந்து இட்லி கடை. ஸோ அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஆண்டகனிஸ்ட் லைக் ரோலில் அவர் ப்ளே பண்ணுறாரு, இதில் ஒரு ஹீரோ. அண்ட் இட்லி கடையிலே 2 பேரும் பேர் பண்ணியிருக்காங்க, தனுஷும் அருண் விஜயும். ஸோ அவர் இந்த ஒரு படத்தில் வந்து பாடி கொடுத்துருக்காரு. சீம்ஸ் நைஸ், கேட்கும்போதும் நல்லா இருந்துச்சு. கண்ணம்மான்றது அண்ட் ஏற்கனவே நாங்கள் கண்ணம்மான்னு வந்து கேட்டிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி, அந்த பாட்டு இஸ்பெயின் ராஜாவும் இளையராணியும் இல்லை, ஸோ அந்த பாட்டில் எனக்கு கேட்டிருந்தோம். அண்ட் அதே வரியில் கண்ணம்மான்றதில் தனுஷ் பாடிக்காரு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சு கேட்கும்போது, மியூசிக் வைஸாக இருக்கட்டும். எனக்கு ஃபஸ்ட் டைமில் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு ஓகே ஆவரேஜான சாங் மாதிரி இருக்குது. அந்த தனுஷ் பாடினால அந்த பாட்டோடைய இதுவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் பாடல் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டை கேட்டு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்கன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. ஏன்னா சில விஷயங்களும் இந்த பாட்டு மேபி கேட்டவங்களுக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்ததுலாம் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேரோடைய ட்விட்டர்லேயே நான் பார்த்தேன், லைக் ட்வீட் பண்ணதுலேயும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் ஸ்டில் அவ்வளோதாங்க, என் கருத்தை சொல்லிட்டேன். என் கருத்துக்கு கண்ட்ராஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து கீழே சொல்லிடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் வந்தால் கூட மறக்காமல் சொல்லிடுங்க. இன்கேஸ் நானே மறந்துட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டுருங்க, அப்போ தான் தெரியும் ஓகே இதெல்லாம் வந்திருக்கான்னு. சம்டைம்ஸ் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்டே போயிடுவேன், அந்த மாதிரி வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது, அது என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ இல்லை, நான் சொல்கிறேன். அது வந்து நாளைக்கு பெரிய ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நான் போகிறேன், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு அந்த ஆர்வங்க வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுவேனாலும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அண்ட் கிளம்பி போயிட்டு வரேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.